வணக்கம். நாம் பார்த்த சினிமா பார்க்காத கோணம். ஒரு எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸை ஒரு படத்துல வைக்கிறீங்க அப்படின்னா அந்த படம் அதை டிமாண்ட் பண்ணணும். உங்க கதை அதை டிமாண்ட் பண்ணணும். அந்த கதைக்குள்ள வலு இருக்கணும். ஒரு எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸை தாங்குற சக்தி அந்த கதைக்கு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் மக்களோட அந்த படம் கனெக்ட் ஆகும். இன்னைக்கு தியேட்டர்கள்ல டிசி ரிலீஸ் ஆயிருக்கு லோகேஷ் கனகராஜ் படம். இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸை வச்சிருக்கு. ஆனா அந்த எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸை தாங்குற சக்தி இந்த படத்துல இருக்கா அப்படின்ற குழப்பத்தோட தான் இந்த ரிவ்யூ நம்ம போக போறோம். வாங்க. இந்த முறை ஸ்கிரீன் சாவியில் டிசி ஒரு எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸை தாங்குற சக்தி இந்த படத்தோட கதைக்கு இருக்கா? நான் சாவி. டிசியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு படங்களை முன்னுதாரணமா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்னு ஏற்கனவே அருண் மாதேஸ்வரன் எடுத்த சாணி காகிதம் என்ற படம், இன்னொன்னு ஹிந்தியில வந்து கில் என்ற படம். இந்த ரெண்டு படமே ஒரு நல்ல பயங்கரமான வயலன்ஸ் சொன்ன படங்கள் தான். சாணி காகிதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல ஒரு 10-20 பேரை லாரி வச்சு ஏத்தற சீன் கூட, அந்த சீனை கூட ரசிச்சோம், கை தட்டணும். இந்த இடங்கள் எல்லாமே வன்முறை ஆதரிக்கிறதா அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல அந்த கதைக்கு அந்த வன்முறை தேவை. ஹீரோ எல்லா இடத்துலயுமே ஒரு வன்முறை வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேக் ஸ்டோரி ரொம்ப வலுவா இருக்கணும். நீங்க கில் படம் போய் பாருங்களேன். கில் படத்துல ஒரு சிலிண்டர் எடுத்து ஹீரோ வில்லன் முகத்துல அடிப்பாரு. அப்போ ஒட்டு மொத்த ஆடியன்ஸும் அவனை அடி அப்படின்னு கீழே இருந்து சத்தம் போட்டோம். அதை நாங்க அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நான் தியேட்டருக்குள்ள. நீங்க எவ்வளவு பெரிய வயலன்ஸ் வேணாலும் உங்க கதையில சொல்லலாம். ஆனா அதை தாங்குற சக்தி அந்த கதைக்கு இருக்கணும். அந்த கதையுடைய பேக் ஸ்டோரி ஒரு வயலன்ஸ் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா இந்த வயலன்ஸ் உங்க கதை டிமாண்ட் பண்ணணும். உங்களுக்கு கதையோட பேக் ஸ்டோரி இருக்குல்ல, அந்த வயலன்ஸ் ஏன் உருவாகுது? சாணி காயத்தில் அது இருந்துச்சு. ஏன் கீர்த்தி சுரேஷும் செல்வராகவனும் அவ்வளோ பெரிய வயலன்ஸ் கையில் எடுக்கிறாங்கன்றதுக்கான வலுவான காரணம் சாணி காயத்தில் இருந்துச்சு. கில் படத்தில் இருந்துச்சு. ஏன் அவ்வளோ பெரிய அந்த ட்ரெயினில் இருக்க அத்தனை பேரையும் கிட்டத்தட்ட ஒரு 40 பேரையும் ஹீரோ கொல்றான்றதுக்கான காரணம் வலுவா இருந்துச்சு. அதை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா டிசி அதை தான் கவனிக்க தவறிடுச்சு. நான் தெரியாமே கேட்கிறேன். உங்களோட ஃப்ரெண்டு ஒரு கொலை பண்ணிட்டு உங்க வீட்டுக்குள்ள வரா, உங்கள்கிட்ட தஞ்சம் கேட்டு வரா. ஃப்ரெண்டு கற்பனைக்கு தான். ஓகே, வேற வழி இல்லாம நீங்களும் என்ன பண்றீங்க? அவனை போலீஸ் கிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக உங்க வீட்டுல இடம் கொடுக்குறீங்க. அப்ப திடீர்னு இடம் கொடுத்த உங்க அடிமடியிலே அவன் கை வைக்கிறான். அதாவது குன்றுவன் மிரட்டுறான். உங்க வீட்டுல இருக்கிறவங்களை தொல்லை பண்றான்னா உங்க ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட போவானா மாட்டானா? போவான் தானே. இது இயற்கை. இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். ஹீரோவும் ஹீரோவோட கும்பலும் ஒரு ஹோட்டல்ல தஞ்சம் ஆகுறாங்க, ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு. அப்ப அந்த ஹோட்டல்காரங்க என்ன சொல்றாங்க, நீங்க பண்ணிட்டு வந்தது பெரிய சம்பவம், அதனால இந்த ஹோட்டலை விட்டு வெளியே வராதீங்கன்றாங்க. மீறி வெளியே வந்தது இவங்களோட தப்பு இல்லையா? ஹீரோ அண்ட் கோவோட தப்பு. மீறி வெளியே வந்தது தட்டி கேட்ட அந்த ஃப்ரெண்டை அடிக்கிறாங்க. அப்ப அவனுக்கு கோவம் வருமா வராதா? அதுதான் அவன் போலீஸ்ல போட்டு கொடுத்தான். இதுதான் சரி இந்த ஒன்லைன். இந்த மொத்த வயலன்ஸும் தொடங்குற புள்ளி இதுதான். நான் உண்மையாலுமே சொல்றேன், அந்த ஃப்ரெண்டு நல்லவனோ கெட்டவனோ, அவன் தாதாவோ அவன் பொறிக்கா கூட இருக்கட்டுமே, ஆனா இந்த தொடக்க புள்ளி இருக்குல்ல, இது ரொம்ப அபத்தமான தொடக்க புள்ளி. உங்க ஃப்ரெண்டு வேணான்னு சொன்னதை மீறி நீங்க கீழே வந்து அவன்கிட்டயே சண்டை போடுறீங்க. அவன் கோவத்துல போலீஸ்ல உங்களை போட்டு கொடுக்குறான். இதுதான் இந்த கதை. ஆக அந்த இடத்துல நீங்க அந்த வச்ச காரணம் இருக்குல்ல, அதுக்காக பழி வாங்குறதுக்கு போய் கத்தி எடுத்துட்டு போய் தலையை கரகரன்னு அறுக்கிறதுல எந்த விதத்துல நியாயம் சேர்க்குது இந்த கதை? நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த படத்துல எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோவோட கேரக்டர் நீங்க அப்படியே நிறைய இடத்துல கல்விக்காக நிறைய பெண்களை வந்து ரெட் லைட் ஏரியா மாதிரி ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் ஹீரோ வெகுண்டு எழும்போது ரொம்ப ரசிச்சு கை தட்டுறோம். ஆனா அப்படிப்பட்ட ஹீரோ இப்படி ஒரு சீப்பான காரணத்துக்காக பழிவாங்கல் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள போகும்போது இந்த கதை தன்னுடைய வலுவை இழக்குது, தன்னுடைய அந்த நம்பிக்கையே ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இழக்குதுன்னு நான் சொல்றேன். அங்க தொடங்குறீங்க இந்த கதை இருக்குல்ல, இது இந்த படம் முழுக்க இதை பிரதானமா வச்சு அடுத்து குற்றங்கள் நடக்குது. அதுதான் அது வரைக்கும் எல்லாமே ஓகே. ஆனா இது தொடங்குற புள்ளி இருக்கு இல்லையா, நான் சொன்னல வயலன்ஸுக்கு பின்னாடி சொல்லப்படுற காரணம் அப்படின்னு. அதாவது ஹீரோ காதலிக்கிற அந்த பொண்ணு ஒரு ஷூட் அவுட்ல இறக்குறாங்க. அந்த ஷூட் அவுட்டுக்கு காரணமும் ஹீரோ தான், அந்த விஷயம் தொடங்குறதுக்கு காரணமும் ஹீரோ தான். மொத்த தப்புமே ஹீரோ மேல தான் இருக்கு. அந்த பொண்ணு செத்ததுக்காக நீங்க பழி வாங்கணும்னா முதல்ல ஹீரோவை தான் பழி வாங்கணும். ஆனா அதை தாண்டி அவர் நான் பழி வாங்குறேன்னு போய் ஒவ்வொருத்தவங்களே சாவடிக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, இது நிச்சயமா இந்த கதையில ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அருண் மாதேஸ்வரனுக்கு நீங்க ரத்தம் சொட்ட சொட்ட படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப வரும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் நிறைய படங்களை எடுத்திருக்காரு அந்த மாதிரி. ஆனா இது வரைக்கும் சொல்லப்பட்ட கதைகள்ல கூட ஒரு நியாயமான காரணம் இருந்துச்சு இல்ல, அந்த காரணம் இந்த படத்துல எங்கேயுமே இல்லை. இவ்வளவு வயலன்ஸ் எதுக்கு? இன்னைக்கு சமுதாயத்துல சின்ன சின்ன காரணங்களுக்காக கொலை நடக்குது. சாராயத்துக்கு காசு தரலன்னு கொலை பண்றான், வீட்டுல ஏய் அப்படின்னுட்டான்னு கொலை பண்றான், என் குடும்பத்தை தப்பா பேசிட்டேன்னு சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் இன்னைக்கு சாதாரண விஷயங்களுக்கு கொலை நடக்குது. அதை இந்த படம் ஆதரிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா இந்த படத்துல சொல்லப்பட்ட காரணம், அவ்வளோ வயலன்ஸுக்கும் பின்னாடி சொல்லப்பட்ட காரணம் இருக்குல்ல, அந்த காரணம் ரொம்ப சில்லியா இருக்கு. நம்மலாம் நிறைய படங்கள்ல வில்லன் பாருன்னு கொலை பண்ணுவாரு, ஆனா அவரோட குடும்பத்துல யாரையும் கொலை பண்ணிட்டா அவருக்கு கோவம் வரும். அதாவது வில்லன் அவரு வந்து எல்லாரையும் கொலை பண்ணலாம், எல்லாரும் குடும்பத்துல இருக்க ஹீரோ குடும்பத்துல இருக்கவங்க பக்கத்துல இந்த மாதிரி நல்ல குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் கொலை பண்ணா பிரச்சனை இல்லை. அவர் குடும்பத்துல
யாராவது கொண்டுட்டா கொண்டுட்டியா அப்படின்னு ஏறி வருவாரு. இதுல எந்த லாஜிக்கும் இல்ல. அப்படிப்பட்ட மிகப்பெரிய லாஜிக் கோட்டை இந்த படத்துல இருக்கு. அதை தான் சொல்றேன். இந்த வைலன்ஸுக்கு தேவையான அந்த அடிப்படையான காரணம் இந்த படத்துல மிக சரியாக வலுவாக சொல்லப்படவில்லைன்றதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸா நான் பார்க்கிறேன். அப்ப இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலையா? இந்த படத்துல சொல்ல வந்த கருத்து உங்களுக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் தேவையில்லை. எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நான் ஒரு படமா இது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். டெக்னிக்கலா இந்த டீம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கு. அது ஃபைட்டிங் சீக்வன்ஸ்ல இருந்து பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து ரொம்ப சூப்பரா, கேமரா ஒர்க்லாம் வேற லெவல். ரொம்ப நல்ல ஒரு மேக்கிங். அருண் மாதேஸ்வரோட மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட கதையை தாண்டி ஒரு கதையை அவர் சொன்ன அந்த ஒரு கோர் ஐடியா இருக்குல்ல, அதுலதான் எனக்கு பிரச்சனை. தவிர இந்த படம் என்ன ரொம்ப என்கேஜ் பண்ணிச்சு. ஒரு 2.5 மணி நேரம் தியேட்டர்ல ரொம்ப ஹோல்ட் பண்ணிச்சு. ஆனா இந்த கதைக்குள்ள இருக்கிற இந்த முரண்பாடு தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையா நான் பார்க்கிறேன். நீங்க எப்பயுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் உங்க படத்துல வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு காரணமா இருக்கக்கூடாது. ஒரு டைரக்டருடைய சிக்னேச்சரா அந்த எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் மாறக்கூடாது. அருண் மாதேஸ்வரனுடைய அந்த சிக்னேச்சரா அவர் எடுத்துக்கிறார். அவர் எடுக்கிற எல்லா படங்களையும் ஒரு எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் இருக்கும். ஓகே, அதை சுத்தி கதை பண்றோம் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா இருக்குல்ல, இந்த ஐடியா நீங்க பண்ற கதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனா நீங்க பண்ற கதையை ரொம்ப வலுவிழந்து அந்த வயலன்ஸ்க்கான காரணம் ரொம்ப சின்ன புலத்தனமா இருக்கும்போது உங்களுடைய வயலன்ஸ் அங்க எடுபடாம போயிடும். மக்களோட கனெக்ட் பண்ணிக்காம போயிடும். ஹீரோ மேலேயோ இல்ல ஹீரோயின் மேலேயோ இந்த படத்துல எந்த இடத்துலயும் இவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு அந்த எண்ணம் ஆடியன்ஸ்க்கு வரவே இல்லை. ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகவே இல்லை. நான் ஏன் திருப்பி சானிகா இது ஒப்பிடுறேன் அப்படின்னா, கிருத்தி சுரேஷ் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வில்லன்லயா கொல்லும் போது உங்களுக்கு அவ்வளவு வெறி இருக்கும்ல. அப்படி ஒரு படம் பண்ணவர் தான் அருண் மாதேஸ்வரன். ஆனா இப்படி இந்த இடத்துல இந்த கதையில ஹீரோக்கள் பழி வாங்கணும்னு நினைக்கும் போது அப்படின்ட்டு ஜஸ்ட் லைக் தட் கடந்து போறமே தவிர அந்த படத்தோடு நம்மளால ஒன்ற முடியல. அதுக்கு காரணம் நீங்க வயலன்ஸை பிரதானமா வச்சுட்டு அதை சுத்தி பண்ணப்பட்ட கதையை ரொம்ப கேஷுவலா, ரொம்ப சிம்பிளா, சின்னதா சொல்லிட்டீங்க. அதுதான் பிரச்சனை. திடீர்னு இந்த படத்துல ஹீரோ அவங்க அப்பா கூட பேச மாட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் இந்த படத்துல எங்கேயுமே சொல்லப்படல. அதே மாதிரி ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக தான் நாங்க இந்த கிரைமே பண்றோம்னு இந்த படம் ஆரம்பிக்குது. ஆனா அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சி எதையுமே ஹீரோ சைட்ல இருந்து எடுக்கவே இல்லை. ஹீரோ நல்லவன், கெட்டவன், தாத்தா, போலீஸ் இதை கொள்ளடிக்கிறான், அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஆனா ஹீரோ ஒரு கேங்ஸ்டர் ஆனா நல்லவன் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்றீங்கல்ல, இந்த நல்லவனுக்கான அந்த கதைக்குள்ள வர அந்த பேக் ஸ்டோரி நிச்சயமா இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ். அதனால இந்த படம் நீங்க நினைச்ச மாதிரி வரல அப்படின்னு சொல்லி இந்த விமர்சனத்தை நான் முடிக்கிறேன். இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்களில், வித்தியாசமான கோணங்களில் சினிமாக்களை அலச தொடர்ந்து காத்திருக்கிறது ஸ்கிரீன் சாவி. இந்த சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சாவி. நன்றி.